உருவத்தை பார்த்து ஆள் அட விட்டாரு. என்னது கோமாளியா? வாங்கவே இவனால உங்க அம்மா சொல்லிக்கிட்டா இப்ப நீ அதை கேட்டு கண்டினியூ பண்றியா? இல்லப்பா நான் உங்களுக்கு சொல்லல. வேற யாருமா சொன்ன? வேற யாரு இருக்காங்க? நான் உங்க அம்மா இருக்கேன். அப்ப உங்க ஆத்தாவை சொன்னியா? அவ எதுக்கு என்ன சொல்ல போற? அப்ப எதுக்கு சொன்ன? அது அவகிட்ட கேளுங்க. நீ சொல்லி கொடுத்து வரைக்கும் பாத்தியா? நான் சொல்லி கொடுக்கலங்க. அப்ப நான் கோமாளிங்கிற வர என் பொண்ணுக்கு எப்படி தெரியும்? சொன்னவ அவ என்கிட்டயே பட்ட போடுறீங்க. நீ சொல்லாம எப்படி தெரியும்? சொல்லலங்க. சொல்ல கேட்டுக்க. நீ கோமாளி, பப்பங்க மாதிரி, தாத்துக்கு மாதிரி, பாட்டி கோமாளி, உன் வம்சமே கோமாளி. நீங்க போமாரி, உங்க குடும்ப போமாரி, உங்க பரம்பரையே போமாரி. உங்ககிட்ட கட்டிட்டு பாருங்க. என்ன கையை வாங்கிட்டீங்க? அடுத்து வரீங்களா? இல்ல அடுத்து வரீங்களா? என்ன பண்ணுவீங்க? கேக்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அடி முடிச்சு போடுவாங்க. பாருங்க. ஐயோ இப்படி எல்லாரும் என்ன விட்டு போயிட்டீங்களே. அழுவாத அழுவாத, கடவுள் புண்ணியத்தில் நீ ஒருத்தனாவது பொழைச்சிய. பாடியெல்லாம் அடையாளம் காட்டுவியா? காட்டு. இதுவா பாரு. இல்ல இதுவா பாரு. இல்ல இதுவா பாரு. எனக்கே விசுக்கடாயிருச்சு. இங்க வந்து படுத்த. டேய் நைட் டியூட்டிடா, ஏகப்பட்ட பாடி வந்துருச்சு. எடுத்து போடுறதுக்குள்ள ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. அதான் இங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துலான்னு. இங்க வந்து படுக்கிறது. பின்ன மார்ச்சுவரியில வேலை பார்க்கறவன் ஹோட்டல் லீ ராயல் மெரிடியன்லடா ரூம் போடுவான். அது சரி, எப்படா அவன் ஃபேமிலி செத்துச்சு? ஃபேமிலி பிசினஸ் செய்யும் போது இப்படி ஆயிடுச்சு சார். என்ன ஃபேமிலி பிசினஸ்? நாட்டு வெடிகுண்டு செய்யறோம் சார். நாட்டு வெடிகுண்டு தான் ஃபேமிலி பிசினஸா? அதுல என்னடா ஆச்சு? ஃபேமிலியா உட்கார்ந்து நாட்டு வெடிகுண்டு செஞ்சிட்டு இருக்கும் போது ஃபார்முலால ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி வெடிச்சு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு சார். ராக்கெட் விஞ்ஞானி ரேஞ்சுக்கு ஃபார்முலாலாம் வச்சு வெடிகுண்டு தயாரிக்கிறீங்களாடா? அதனால தான்டா இப்படி சொரிநாய் வாயில மாட்டின எண்ணெய் துணி மாதிரி ஆயிட்ட. இன்னும் கொஞ்சம் பாடி கிடக்குது, பாக்குறியா? வா வா, பயப்படாம வா. என்ன டேய், இதை ஓபன் பண்றா. யாருன்னு காட்டு. யாரா இது? சொன்னாக்கா தூள் சொன்னாக்கா போயிட்டேக்கா. தூள் சொன்னாக்காவா? தூள் படத்துல நடிச்சிருக்காங்கடா இவங்க? இல்ல சார், எனக்கு முதல்ல தூள் கசக்கி எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க சார். கஞ்சா குடிக்கியாடா? இது யாருன்னு பாடுறா. தாத்தா போயிட்டியா தாத்தா? சின்ன வயசுலயே போயிட்டியா தாத்தா? தாத்தா எப்படா சின்ன வயசுல போவாரு? அவர் சிறுசாய் தாண்டா போவாரு. இன்னும் ஓவரா அழுவுறியே. தாத்தானா பாசமா இருக்காதா சார்? சின்ன வயசுலயே கைய புடிச்சு சொல்லி கொடுத்தவர் சார். ஆனா அவனாவா? இல்ல சார். இல்ல நடக்கிறதுக்கா? இல்ல சார். அப்படி என்னடா சொல்லி கொடுத்தாரு? எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தவர் சார். இது யாரு பாரு. மாமா நீயும் போயிட்டியா மாமா? இது மாமாவா? ஆமா சார். எல்லைன்னு சொன்னா போதும் சார், எல்லையா வந்து நிப்பாரு சார். ஏன்டா உன்னை கேட்டா இன்னொன்னு கொண்டாராரு? செவுட்டு போனோமா? இல்ல சார், ஒரே ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா போதும் சார், எப்பேற்பட்ட மேட்டர் இருந்தாலும் ரூமுக்கு கூட்டு வந்துருவாரு சார். ச்சே, அந்த மாமாவாடா இவரு? ஃபேமிலியாடா இது? ஃபேமிலியா? ஒன்னு தூள் கசக்குது, ஒன்னு பூட்டு திறக்குது, ஒன்னு கூட்டி குடுக்குது. மார்ச்சுவரி போனத விட உன் ஃபேமிலி நாத்தம் தான்டா ஓவரா இருக்குது. டென்ஷன் பண்ணிட்ட, அடிச்சிட வேண்டியதான். வேற வழியே இல்ல. முடியலடா என்னால. முந்தி மாதிரி இல்லையடா. சரக்குல ஒரு முறுக்க காணமே. பாதியை குடிச்சிட்டு மீதியை தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க போல இருக்கு. என்னோட ட்ரிங்க்ஸை நிறுத்திடுறேன் போ. சார் அத்தா விடு சார், இத்தா குடிச்சு பாரு சார். டேய் டேய், குளுக்கோஸ்டா. உடம்புல இருந்து உருவிட்டியாடா? உயிருக்கு ஏதாவது ஆயிர போறா சார். முதல்ல இன்னும் கொஞ்சம் தப்பிக்கோ. டேய், குளுக்கோஸ்ல ஒரு வித கிக்கே ஏறுதேடா. குளுக்கோஸ் இல்ல சார். அப்புறம் என்னடா? சாராயம். சாராயத்தையடா உள்ள ஊத்தி அடிக்கிற? ஏன்டா? டாக்டர் சொல்லிட்டாரு எந்த ஆகாரத்தையும் வாய் வழியா எடுத்து கூடாது. அப்ப எது வழியா எடுக்கிற? சார் நரம்பு வழியா சார். அப்படியா? அதான் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணுடா, நல்லா இருக்குது ஆனா கசக்குது. மயக்கம் வர்ற மாதிரி இருக்கேடா. சார் பல்லி வாழை போட்டா கசக்காம என்ன செய்யும்? பல்லி வாழா? ஆமா சார். பல்லி வாலி பல்லி வாலி பல்லி வாலி போடாயும். என் மனசுல இருக்க கவலை உனக்கு தெரியாததில்ல. என் பொண்ணு சங்கீதாவுக்கு பணம் பணம் நீங்க நட்படிக்காதவன, போட்ட கவலை பத்தலன்னு என் பொண்ணு தீ வச்சு கொட்டாதவன. ஆமா, நீ மட்டும் சாமி கும்பிட வந்திருக்கியா? மத்தவங்க கும்பிடுறது சாமி காலில் விழ வேண்டாம், மனசுக்குள்ளே கும்பிடாம எவடி அவன் இன்ஜினியர் என்ன கேள்வி கேட்கிறவன்? திருத்தடி திருப்பர முன்னாடி போங்கடி. இது ஏன் வடிவேல் முருகன்.
வந்து அவசரப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு. நீ எந்த குறையும் இல்லாம இருக்கிறதுக்காக என் உடம்புல பூரா 5000 அலைகளை குத்துறதாக நேற்றுக்கிற பண்ணிட்ட. நானும் குத்திக்கிட்டு தெரிஞ்சிடவும் அவங்க அந்த ஓட்டை அடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆச்சு. அது போக 60 வயசுக்கும் வாத்தா போச்சு. அவங்க சுறுசுறுப்பா ஓடி ஆடி கபடி ஆரம்பிக்கிறதுக்காக நான் டிவிசி நடக்கிறாங்க நேற்றுக்கிற பண்ணேன். நானும் மிதிச்சேன். அந்த பொண்ணு ஆடுறதுக்கு 9 மாசம் ஆச்சு. இப்ப என்னடான்னா உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை கிடைக்கிறதுக்காக அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர சொன்னேன். நான் சுத்தி வந்தேன். சுத்தி வர்றதுக்குள்ள 20 அடி வீதத்துல வேறு கொண்டாந்து நாட்டில் வைக்கிறீங்க. என்ன நாட்டா இல்ல கட்ட வைக்கிறதா? இங்க பாருங்க, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, உங்க நாட்டுல கற்பூரம் ஏற்றத்துக்கு பதிலா அக்னி குண்ட வளர்க்கறதா வேண்டிக்குவேன் சொல்லிவிட்டேன். நாட்டில் வளர்க்கப்படுறா ஏன் இது என்ன வாயா அடுப்பா? ஏ அப்பா முருகா, என்னடா அது? ஐயா கண்டா கடம்பா கருவேலா வடிவேலா அங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு நீங்க எதுக்கு உறவு உனக்கு சொல்ல வரீங்களாக்க போய் முண்டடா. இந்த மாதிரி இப்ப சொல்ல நல்லா கேட்டுக்க. என்ன கேட்காம நீ ஏதாச்சும் நேர்த்திக்கிற எடுத்த அது என்னை கட்டுப்படுத்தாலும் சொல்ல வந்தேன். ஏண்டி பொறுக்கிறேன் அந்த மாதிரி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்றா, இன்னைக்கு எத்தனை பாடி வந்திருக்கு? என்னது 500 பாடியா? ரொம்ப அதிகமா இருக்கேடா. ஊருக்குள்ள சிக்கன் குனியா, மட்டன் மேனியா இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துருச்சா? என்னது சில பாடியில எலாஸ்டிக் அருந்திருக்குதா? கொக்கிகளை காணோமா? சார் நீங்க யார் சார் பேசுறீங்க? வெரி சாரி சார், என்ன மன்னிச்சுக்கோங்க சார். என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, நான் மார்ச் வரைக்கும் கால் போட்டேன். அது ராங் நம்பர் ஆகி நாயுடு காலுக்கு போயிடுச்சு. அவங்க பாடியும் நம்ம பாடியும் மிக்ஸ் ஆகி போச்சு. ஏன் பான்ஸ் இந்த நாயுடு கால நம்மள மாதிரி ஜென்ஸ்கள் எதுவும் கிடைக்காதா? அந்த மாதிரி ஜென்ஸுக்கெல்லாம் அவங்க என்னடா பண்ண முடியும்? லங்கோட்டு. ஹாய் பாட்டிமா. சாரி பேத்திமா. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பின்னாடி இருந்து பார்த்தாக்க பாட்டி பேத்தி எல்லாமே ஒரே மாதிரி தெரியுதுடா. 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்ப 13, இப்ப 19. அப்ப தட்டுனேன் தப்பா தெரியல, இப்ப தட்டுறேன் தப்பா தெரியுது. எல்லா growth. நீ பொத்து. ஏய், நீ பான்ஸ் தானே? அட பழைய ஃப்ரெண்ட மறக்காம வச்சிருக்கப்பா. டெய்லி மூஞ்சிக்கு போடுறதானே எப்படி மறக்க முடியும்? நீ கக்கூசுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுறதோட நிறுத்திக்க. இந்த பான்ஸ் பவுடர் பக்கம் வராத. நாங்க அங்க ஒரு நாள் போலினாலும் நாரிரும். நாங்கெல்லாம் ஒரு நாள் இருக்கலேனா உனக்கு வேலையே போயிரும். பிரியா, வருஷா வருஷம் உன் அழகு தங்க விலை மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நீ எவ்வளவு அழகா இருக்கேனே தெரியுது. ஆந்திரா அவக்கா ஊர்கா மாதிரி இருக்கிற. எனக்கே தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் போல இருக்குது. நீ என்ன வர்ணிக்கிறது? டோட்டல் ஆந்திராவே வர்ணிக்குது. அடரா 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 ஆரம்பிச்சிட்டாடா. எங்க வழக்கம் போல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து விடு. போன வாரம் ரோட் சிக்னல்ல நின்னுட்டு இருந்தேன். என் கையில காசு இல்லையா? திடீர்னு ஒரு ஃபாரின் கார் வந்து என் பக்கத்துல நின்னுச்சு. பிரேக் டவுன் ஆயிருச்சா? யாருன்னு பார்த்தா நம்ம சிரஞ்சீவி. ஃபாரின் கார்லோ சிரஞ்சீவி காரோ? பக்கத்துல ஒரு ப்ரொடியூசர். ஐயோ, கார்ல இருந்தபடியே அடுத்த வார ஷூட்டிங் நீ தான் ஹீரோயினாரு. ஏன் பேய் படமா? 1 கோடி அட்வான்ஸ் செக் பிரியா, நீ அழகுதான், நான் ஒத்துக்கிறேன். உன்னை பார்த்து மயங்கினவனுக்கெல்லாம் 2 காலு 2 கை 1 இதயம் அங்கங்க கொஞ்சம் ரத்தம்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இங்க ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் இரும்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை உன்னால வளைக்க முடியுமா? சிம்பிள் மேட்டர். யார் அவன்? அவன் இங்கதான் இருக்கான். நேம் ப்ளீஸ். பெத்தவங்க வச்ச பேரு சிவா, நாங்க வச்ச பேரு ரோபோ. காரணம்? அவன் சிரிச்சா அழகா இருக்கும், ஆனா சிரிக்க மாட்டான். பார்த்தா ஷார்ப்பா இருக்கும், ஆனா பார்க்க மாட்டான். பேசுனா இனிமையா இருக்கும், ஆனா பேச மாட்டான். மொத்தத்துல ஆளே அப்பப்ப டைப்பா மாறிக்கிட்டு இருப்பான். அவனே நினைச்சா குண்டாவான், அவனே நினைச்சா ஒல்லி ஆயிடுவான். ஆனா தலையை மட்டும் எப்பவும் கரெக்டா வச்சிருப்பான். அதனாலதான் நாங்கள்லாம் அவனை செல்லம்மா தலைன்னு கூட சொல்லுவோம். அவன் தனியாளா? அவன் தனியாளுதான், ஆனா அவனுக்கு பின்னாடி சைலண்டா ஒரு கூட்டமே இருக்குது. அவனை மட்டும் நீ உன்னை கொஞ்சம் திரும்பி பார்க்க வையே, அவ்வளவே. ஜஸ்ட் உன்னை பார்த்து ஒரு ஹாய்னு சொல்ல வையே, நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னா பீலா பிரியான்னு ஒரு பெரிய போர்டு எழுதி அதை உன் கழுத்துல மாட்டிடுவேன். ஓகேயா? ஓகே, பட் இப்போ அவன் எங்க இருக்கான்? வுட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 101ல. இல்ல, இப்போ அவன் இங்க இருக்கான். ஹாய். நீங்க நான் பிரியா. இந்த மேன்ஷன் வச்சிருக்காங்களே சச்சு பாட்டி, அவங்களோட பேத்தி. ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன். இங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க ஏன் வந்த அதானே? ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும்.
சிம்பிள் மேட்டர் தான். வெளியே எல்லார்கிட்டயும் நான் உங்களை என்கிட்ட பேச வைக்கிறதாகவும் திரும்பி பார்க்க வைக்கிறதாகவும் ஒரு சின்ன பெட் கட்டியிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வெளியே வரும்போது ஜஸ்ட் என்ன திரும்பி பார்த்து ஒரு சின்ன ஹாய் சொல்றீங்க. ஆக்சுவலி நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேண்டாம். I'll make you an offer. நீங்க இப்படி ஹாய் சொன்னீங்கன்னா உங்க 1 month வாடகை கட். வாழ்க்கையில என்னங்க இருக்கு? இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நீங்க எதை பேசினாலும் மௌனமாவே இருக்கீங்க. நீங்க கரெக்டான ஆள் தான். சோ இப்போ என்ன பண்றீங்க, ஜஸ்ட் வெளியே வந்து என்னை திரும்பி பார்த்து ஒரு சின்ன ஹாய் சொல்லிட்டு போறீங்க. ஓகே, டன். போனியே என்னாச்சு? என்ன பார்த்த உடனே ஃபிளாட் ஆயிட்டான். ஆபூரம் அப்புறம் தண்ணி அடிச்சு எழுப்ப வேண்டியதா இருந்தது. பாறா, அவனை எழுப்புறதுக்கு இவா தண்ணி அடிச்சிருக்கா? என்ன தண்ணிய தெளிச்சு. சரி, யாரை எழுப்புனா? நானு சிவாவ. அது கதை. நிஜம் என்ன? குற்றம் நடந்தது என்ன? என்ன கிண்டலா? சிவாவை கண்ட்ரோல் பண்ணதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இவா சிவாவை கண்ட்ரோல் பண்றாளா? ஐயோ చెప్పు. ఈ అమ్మాయిని ఏ అబ్బాయి చూసినా వాళ్ళ స్పాట్ లోనే మర్డర్ తెలుసా? అవునండి. என்ன அவனண்டி ஆயா வீட்ல அல்வா கிண்டி இருக்கட்டு, இதெல்லாம் ரீல்ரா. அப்ப நான் சொல்றத நம்பலல? கண்டிப்பா நம்ப மாட்டேன். இப்ப சிவாவே வந்து என்கிட்ட ஹாய் சொல்லும் பாரு. அவன் உன்னை பார்த்து சீன்னு சொல்றதே கஷ்டம், அவன் எங்க ஹாய்னு சொல்ல போறான்? சொல்லிட்டா? சொல்ல மாட்டான். சொல்லிட்டா? இதோ பார், ஏற்கனவே சஞ்சய் ராமசாமின்னு ஒருத்தர் உன் பின்னாடியே அலைஞ்சி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறந்து பாடி ஃபுல்லா பச்சை குத்திக்கிட்டு தெரிஞ்சார். ஆனா இவர் வரலாறு வேற. அப்படியே உல்டா ஆக போகுது. நீ தான் இவர் பின்னாடி அலைய போற. பாப்போமா? பாப்பமே. அங்க பாரு, டோர் ஓபன் ஆகுது. வந்துட்டான். என்ன மந்திரிக்கிற? செய்வன வைக்கிறியா? நின்னுட்டானே. கொன்னுட்டானே. நம்மால் யாரு ஜெயிக்க முடியுமா? என்னமோ வாடிப்பட்டி முனியம்மா ரேஞ்சுக்கு கரகம் ஆடிக்கிட்டு இருந்த, இப்ப அப்படியே ஆஃப் ஆகி போய் நிக்கிறியே. ஓகே, எனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. So many bodies are waiting. Somebody waiting, okay. இதென்ன so many bodies waiting? ஒருவேளை லூசா இருப்பானோ? எனக்கு அந்த டவுட் இருக்குது. నేను కాదు, నువ్వే లూసే. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரி அவளுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்துட்டா என் புருஷனுக்கு ஆடி செருப்ப மாட்டி என் வீட்டுல இருந்து உன் சன்னதி வரைக்கும் அடிப்பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன். அதெல்லாம் எங்க அப்பா வடிவேல் பாத்துப்பான். ஐயோ, உங்களை சொல்லலைங்க, அந்த வடிவேல சொன்னேன். ஆமா, பெட்டி எங்கம்மா கிளம்பிட்ட? உங்களையும் அம்மாவையும் பாக்கலன்னு தான் புறப்பட்டேன். அப்படியா? பாத்தியாமா, இதான் ரத்த மாசங்கிறது. சேம் தாட்டு எனக்கு வந்துச்சு, அதான் நானும் உடனே புறப்பட்டேன். சரி பாத்துப்பா, உட்காருங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, நான் தான் சிபிஐ மாட்டின மந்திரி மாதிரி உங்க அம்மாட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு அம்மாவை குறை சொல்ல தூக்கமே வராது. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். ஆம்பளை நினைவு வருது. ஆமா, எங்க இந்த வீட்டு ஆம்பளை ஆளக்கணும்? நீங்க குளிச்சு ரெடி ஆகுங்கப்பா, அதுக்குள்ள வந்துருவாரு. நான் போய் சமையல் நினைப்பா. என்னடா இது, பேச்சுக்கு செயலுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு நம்ம பொண்ணுகிட்ட. வாங்க 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 வாங்க. என்ன பாருங்க, வெளியில போன கொடை எடுத்துட்டு போங்க. எத்தனை தடவை சொல்றது? என்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க.
வேணாம் வேணாம் திடீர்னு மூணு அப்படிங்களா? இது என்னடா இது? நம்ம கணக்கு தப்பாயிரும் போல் இருக்கேன். இந்த பூவை கொஞ்சம் வச்சு விடுறீங்களா? இதோட நல்லா இருக்கு. ஏதாவது குடும்ப படம் டப்பிங் பேச வழியா அதே மூட்ல இருக்க? நம்ம பொண்ணு மாப்பிள்ளை இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆஹா, இனிமேல் நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட். ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். நல்லா சிரிப்பு கொட்டுமா? இதெல்லாம் சந்தோஷம். கொஞ்சம் வாய மூடுறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா இப்பதான் வராரு. நம்ம பிரச்சனை அவருக்கு தெரிய வேண்டாம். வெட்ட விடுங்களேன். என்னமா வக்கேஜ் பஸ்ல பெட்டி மாட்டிட்டு வந்தீங்க? ஊருக்கு கிளம்பிட்ட மாப்பிள்ள. என்னமாமா இது? காலையில வந்து சாயங்காலம் போறீங்க. இங்க எதனா உங்க மனசு தோன்ற அப்படின்னு நீங்க என்ன சொல்றதுக்கு முன்னால நானா கிளம்பிடுறதா ஒரு நல்ல மாமனாருக்கு மரியாதை. அது போக நீங்க புதுசா கல்யாணம் பண்ண பசங்க ராத்திரி 7 மணிக்கு மேல உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்க பாத்தீங்களா? அதான் ராத்திரி 7 மணி இல்ல, காலைல 7 மணி வரைக்குமே டிஸ்டர்பன்ஸே கிடையாது. டிஸ்டன்ஸ் தான் வாசம் தான். நான் இங்க இருந்து போறேன்னா என் முண்டாட்டிக்கு எனக்கு பெரிய டிஸ்டன்ஸ் ஆயிருமே. ஆமா ஆமா, அம்மாக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, அப்பா போனதான். பாத்தீங்களா மாப்பிள்ள, வாழைப்பழத்துல ஊசியத்துல கதையா? நான் அப்ப சொன்ன மாதிரியே சீ போடா நாயேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. பாத்தீங்களா? நான் அதுக்கு ஏதாவது வருத்தப்பட்டனா? உங்களை பத்தி என் பொண்ணு அந்த அளவுக்கு உங்க மேல அதுக்கு மேல என்ன தெரியுமா? பாத்தீங்களா? இவன் பொண்ணு டப்பிங் ஆச்சு. குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம். எப்படி புறப்புறமா? சரிப்பா. மாப்பிள்ள வருத்தப்ப அம்மாவை கேட்டுதான் சொல்லுங்கப்பா. ஆகட்டுமா? நானும் கேட்டுதான் சொல்லுங்க. நீங்க ஓகே மாப்பிள்ள. அப்பா டாட்டா. எனக்கு சீக்கிரம் தாத்தா ஆகுமா? என்ன மாமனார் ஊர் பொறுப்பாப்புல இருக்கு? ஏன் மாமனார் ஊருக்கு போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நாங்களும் ஒரு நல்லது கிடையாது பங்கெடுத்துக்கிட்டான். அப்படியா? கதவையும் சாத்துறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கதவை திறந்து வச்சிருக்க கூடாது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம 2 பேரும் எவ்வளவு ஏங்கி இருக்கோம். எல்லாம் அம்மா ஏங்கி கிடந்தது நீங்கன்னு சொல்லுங்க. ஏங்கி கிடந்து நீங்க கிடந்து எல்லாம் நாடா வச்சு போறேன். இந்த நேரத்தில் டேலாக் தள்ளி விடுறியா? இதான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி நேரத்துல புருஷங்கார கணத்துல பலார் நிறையிறது, ஏன் எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதுக்காகலாம் எந்த புருஷங்காரனுக்கும் சோழனையோ கோபமோ வந்ததா வரலாறே கிடையாது. ஏன்னா பெட்ரூம் சீக்கிரம். வெளியே போங்க. இம்பாசிபிள். சும்மா இருந்தவங்க வருஷம் சூடு ஏற்றி விட்டுட்டு வெளியே போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் பாசிபிள். சவுண்ட் விடுறதுனால எதையும் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஐயோ, இத பாருங்க, உங்க அயோக்கியத்தனம் எங்க அப்பாக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னால சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சேன். அடி பாவி. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு பெட்ரூம்குள்ள நுழையலான்னு கனவு காணாதீங்க. ஓ, அப்பனுக்காக தான் என்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நினைக்கியா? என்ன யோசிக்கிறீங்க? வெளியே போங்க. இன்னைக்கு நீயே கூப்பிட்டாலும் நான் வர்ற மூட்ல இல்லை. அதுக்காக வேற மாதிரி என்ன கற்பனை பண்ணாத. இன்னைக்கு நைட் முழுக்க நான் கம்பல்சரியா வெளியே தான் படுக்க போறேன். குட் நைட். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. குட் நைட். குட் மார்னிங். என்னப்பா, நேற்றுதான் ஊருக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அதைத்தாம நான் ஓண்ட கேட்கலான்னு வந்தேன். நான் ஊருக்கு போறப்ப மாப்பிள்ள இங்க இருந்தாரு. ஊருக்கு போய் பார்த்தா அங்கேயும் இருக்காரு. என்னடா இது, மாப்பிள்ள ஒரு வேளை டபுள் ஆக்ஷன் பண்றாரோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போய் விசாரிச்சா கடைசியில நம்ம ஒரிஜினல் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இங்கிட்டு ரொம்ப கேட்டேன். மாமா நீங்க இல்லாம வீடு விரிச்சோடி போய் கிடக்கு, சாப்பாடு இருக்கு, பசிக்கல, பெட்டு இருக்கு, தூக்கம் இல்ல, உங்க பொண்ணு இருக்கு, ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க ஒரு வாரமாவது வீட்டுல வந்து இருந்தா தான் மாமா எனக்கு நிம்மதி. சின்ன பிள்ளை மாதிரி தேவி தேவி தேவின்னு அழுதாமா, அதான் பிடிக்க மாட்டாங்க. ஏனுங்க, எங்க அப்பாவை பார்க்காம உங்களால இருக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல. அப்பாவை மட்டும் பார்க்கணும்னா அவர் முகத்துல ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். உசுரோட பார்த்தா 2 பேரும் சந்தோஷம். உசுரோட இல்லமாமா, உசுரோடனா நீங்க நிலமரம் பார்க்கணும்னு சொல்ல வந்தேன். ஒரு மாலையை போட்டு வேணா பாருங்க, வாங்கி வச்சுக்க. வாங்க, வேற பிள்ளைய பத்தி கையில கொடுத்துன்னு பார்த்தா மாலையை போட்டு சோழியை பிடிச்சு வைக்க போட்டிருக்கேன். ஆமா, என்ன பாப்பா, நீங்க சொன்ன விஷயத்துக்காக நான் படாத பாடுபட்டுட்டேன். உங்க பொண்ணு என்ன, என் பொண்ணு பயனாக்கி சாமி விட்டா உங்க விட்டா தம்ம பத்த வச்சு வெடிச்சிருச்சு சோழியை பிடிச்சு வைக்க போட்டிருக்கேன். நான் போய் போலீஸ் கூப்பிட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா? உன் பொண்ணு நானும் இது வரைக்கும் இந்த உரத்துல கூட உரத்துல அத சொன்னேன். ஓஹோ, அந்த ஃபயர் ஆக்சிடென்டா?
நான் இது வரைக்கும் பேர பிள்ளை 50% ரெடியா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். மாப்ள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே, அத்தை ஊர்ல இருக்காங்க. நான் ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி யாருமா சொன்னா? உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் தேவை பயிரும் தயிர் மட்டும் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் வந்துடுறேன். என்னம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னீங்க. உங்க தம்பி எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் சபதத்தை முறியடிக்கணும்னு பாக்குறேன். அதனாலதான் வர சொன்னேன். ஐயோ, உங்க ஒப்பு இழுச்சுவானா இருந்தா பல்லாங்குழியா விளையாடுறேன். ஆனா அந்த ஆளு அவுட்லுக்ல இழுச்சுவானா இருந்தாலும் அவன் அண்டர் பெரிய கிரிமினலா இருக்கானே. நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் வர சொன்னேன். அதான் எதுக்கு? உங்களுக்கு உங்க மாமனாரை பாக்கணும்னு தோணுன மாதிரி எனக்கு என் மூத்தாரை பாக்கணும்னு தோணுச்சு. இது காரியாச்சு. வந்து என் தாடி வச்சு சொல்றேன் ராஜா. நான் சிவபூஜை மனசு பழக்கப்பட்ட குரல் மாதிரி கேட்குது. ஆல் இண்டியா ரேடியோல கேட்டிருப்பீங்க. சிவஸ் நாளும் தானே பாடுறோம் பக்தி பாருங்க. உங்க பாட்டை கட்டுக்கிட்டா சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, ஏன் தேவலோகமே பீச் ஒருத்தர் ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காங்களாம்ல. அம்மா கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கூப்பிட பற்றி சொல்லல. சம்பந்தி ஒரு நிமிஷம் ஒரு தனியா பேச வாங்க. என்ன பேசணும் சம்பந்தி? என்ன பேசணும்? பாலிடிக்ஸ் பத்தி பேசணும், கிரிக்கெட் பத்தி பேசணும், பிலிம் பத்தி பேசணும். சொல்லுங்க. பிலிமை பத்தி பேசுறதா? பிலிம் இப்ப காட்ட போறேன். தேவர் பிலிம்ஸ் காலமாடு இந்தியாவில வந்து மாடு முட்டுறது, கன்னி பருவத்துல கிளைமாக்ஸ். இந்த மாடு முட்டை கதையை சொந்த வாழ்க்கையில் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்ல தம்பி, இந்த பழைய படங்களை போடுறாங்களா, அதனால அவரை கன்ஃபியூஸ். நீங்க ரெண்டு உள்ள போங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். நீங்க எங்க சேர்ந்து போறாரு? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா? சூப் போட்டு கொடுமா. அப்ப நான் வந்து சொல்லி போமா. நீ மூத்தரோட முக்கியம். நெஞ்சு வலிக்கு சூப்பா? அப்ப என் வலிக்கு நான் என்ன சாப்பிடுறது? நான் அந்த வலிக்கு மருந்து நீங்க போங்க. இப்ப தந்துடுறேன். என்ன பாக்குற? என்ன பாக்குற? என்ன பாக்குற? தேவர் பிலிம் சொல்றியா? இப்ப வேற நேரத்துக்கு வருவோம். ஐயா, அவன் ஜாக்கெட்டே போடாத கிழவிக்கிட்ட ஏகப்பட்ட பொய்ய சொல்லி தம்பியோட கல்யாணத்தை கெடுத்தியே, அதை பத்தி சொல்லவா? சம்பந்தி ஜோசியம் தெரியுமா? பேசிக்கிட்ட செய்யணும் கட்ட பாக்குற. ஜோசியமையா ஜோசியம்? உன் ஜாதகமே என் பாக்கெட்ல இருக்கு. அதான் ஜாதகமே பையன் இருக்கு, அப்படியே அழுகிறீங்க. உன் ஜாதகத்தை அழுகிறேன். என் பொண்ணோட ஜாதகத்தை அழுகிறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சியா? அவன் இன்னும் கண்ணு தெரியாம இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் டெரிக் பண்ணி பார்த்தேன். உயிர் மேட்டில இருந்து சாரு மேட்டு வரைக்கும் இப்ப எல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த நாட்டுல பொண்ணு எடுத்து என்னை மாட்டிருக்கீங்க. சாரு மேட்டு தெளிவாகிற வரைக்கும் என் பொண்ணு சங்கீதாட்ட நான் எதாச்சும் நம்ப மாட்டான். நீ எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல, நேச்சுரே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியுதுல. அதுக்கப்புறம் நீ எழுத்து மாதிரி பேசலாமா? போய இங்க விடு வந்து ஆட்டோ சுத்திட்டாங்க வந்து முண்டா. இவர் 1000 இருந்தா சம்பந்தி முன்ன கண்டு பண்ணல பேசக்கூடாது. சரி தண்டா வெடிக்க சம்பந்தி ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்கீங்க. எண்ணி 10 மாசத்துல என் பொண்ணோட வகுத்துல ஒரு ஆம்பளத்துல பிறப்பான். அந்த பிள்ளைய உங்க கையில கொடுத்து தொட்டில போட்டு தாளாட்டு பாட வைக்கல. வைகை வடிவேல் அல்ல. வடிவேலே நல்லா ரிஸ்க் எடுக்காத. நான் வில்லனா இருந்து காமெடி நடவேன். நீ வெறும் காமெடியன். எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. எனக்கு வில்லனோட வேணாப்பா. காமெடி நான் இருந்துகிட்டே சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? எனக்கெல்லாம் 10 மாசம் தேவையில்லையா? 10 நாள் போதும். 10 நாள் நீங்க பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போல பேர மாட்டேன். என்ன சேலஞ்சுன்னு இப்படி வரணும் நீட்டுமா? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன். சேலஞ்ச் 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 என்ன பாருங்க டயர்டாயிடுச்சு. என்ன தூக்குற? இந்தாப்பா தமிழ் இயக்குனருக்கு தங்க பதக்கம். சங்கீதா தவன் படத்து தேர்வு இருக்கு. எம்மடி மகள மாப்பிள டவுனு டவுனு கூப்பிடாரு. காவல் கேட்கறியா? வீர் வந்தா போய் எடுத்து கொடுங்க. எது? நான் போய் எடுத்து கொடுக்கலாம். நான் இங்க வேலை இருக்கேன்லப்பா. என்னமா புரியாத பொண்ணா இருக்க? மாப்பிள டவுன் கூட்டு போகாம பாத்ரூம் போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நான் பொண்டாச்சு அந்த ஊரை கொண்டாந்து தருவான்னு அர்த்தம். இது கூட தெரியாத இருக்கு. உங்க அம்மா அப்படியா? அப்பா ஒரு நாளைக்கு 6-7 வாட்டி குளிப்பேன். ஒரு தடவை கூட அசராம சோப்பு சீப்பு கண்ணாடி என்ன பவுடரு அது இதுன்னு பாத்ரூம்குள்ளேயே கொண்டாந்து கொடுப்பான். நீங்க அப்படியா? இந்த ஒரு விஷயத்துல உங்க அம்மா ஃபாலோ பண்ணாம இருக்கேன். ஆமா போடா போட்டா என்ன புள்ள என் பொண்ணு சொல்லிக்கிறக்க வெக்கமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவனா? ஆமா சோப்பு சோப்பை நம்ம கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து கதை வாங்கி கூட்டிட வேண்டியதான். மாப்பிள்ள சோப்பை வச்சுட்டு மாப்பிள்ள என்னையா சோப்பு சோப்பு நீதான் கொண்டாடுமா? என்ன இதை கொடுத்து அவங்களுக்கு 2 மூணு பத்து வச்சிருக்கேன். ஒண்ணுதானே மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள மாப்பிள்ள அந்த வாரிசு கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களா? நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. நான் எதுக்கு மாப்பிள்ள டிஸ்டர்ப் பண்ண போறேன்? உங்க அண்ணன் கிளம்பி வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டேன். ஒரு பூரை கூட கொடுக்க வராது.
இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா கரண்ட்ல கை வச்சிருவேன். நீ கரண்ட கை வச்சு பயமுறுத்த ஒப்ப வாரிசு வாக்கி பாக்குறேன். எப்படி புறப்பட்டு முடியும்? இப்படி வாங்க. தண்ணி கூல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. குளிங்க. நான் இப்படி திரும்பி நினைக்கிறேன். முதுவை தேய்ச்சி விடுற பொண்டாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதுவை காட்டிட்டு குளிங்க சொல்ற பொண்டாட்டி நீதான். நல்லா நீங்க ரொம்ப ஓட போறீங்க. இதே ஒவ்வொரு வேற என்னதான் பண்றது? எங்க உங்க அப்பா சாப்பிட்டு போயிட்டாரு. நீங்க சீக்கிரமா தின்னு தொலைச்சிட்டு போங்க. என்னம்மா அன்பு மழை பொழியுது. அப்பா கூப்பிடு. இதுக்கு அவர்தான் சாப்பிட்டு போயிட்டான்னு சொல்றேன்ல. கூப்பிடுனா அந்த வந்து மாப்பிள என்ன வச்சியா உட்காருங்க. நான் சாப்பிட்டேன் மாப்பிள. நான் சாப்பிடுறேன். அப்படி பேசிட்டு ஆமா 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 ராமன் எதுக்கு காட்டு பக்கம் போனாரு? மூலிகை பெற்று கண்டுபிடிக்கிட்டா சாப்பிடும் போது என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? பேசாம சாப்பிடுங்க. அதானே சாப்பிடும்போது என்ன பத்தி என்ன மாப்பிள பரிமாற நீ பேசலாம் சாப்பிட நாங்க பேசுகிறதா? மாப்பிள என் பொண்ணு அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. யாராவது உங்க அத்தையை பத்தி சொல்லாதே மாப்பிள. அத்தை பத்தி சொன்ன அப்ப அப்படியே கண்ணை நறுக்கு முடிக்கிறேன். தப்புன்னு ஒரு வாய் அள்ளி விட்டுக்க. என்ன என் வாயில முட்டுக்க? என் பொண்ணு வாயில முட்டுக்கா ஒண்ணுக்கா ஆசைப்படுறாருல. ஆமா என்னங்க மாப்பிள ஊட்டிட்டீங்களா? உங்க பொங்கல் ஊட்டிட்டேன். இன்னும் எங்க மாமியார் பங்கு இருக்குல்ல? ஆமா 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 மாப்பிள மொத்தம் உங்களுக்கு 3 பங்கு இருக்கு. ஒண்ணு என் பங்கு, 2வது என் பொண்டாட்டி பங்கு, 3வது உங்க பங்கு. ஆனா உங்க பங்குக்கு ஊட்டிக்கு பாருங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் ஒரு வாரிசை பார்க்க முடியும். முட்டுக்க 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 என்னாச்சு என்னாச்சு? உங்க பொண்ணு வேலை கிடைச்சிச்சு. ஆனா நீங்க ஒண்ணு என் பொண்ணு கடியை போய் பெருசா பத்திருக்கீங்க. என் பொண்டாட்டி கிடைக்காத கடியா உடம்பெல்லாம் அங்கங்க கடிச்சு குதறி துப்பி இருக்கா மாப்ப. நான் எவ்வளவு கேவலம் தொப்புல சுத்தி 40 ஊசியை போட்டு போங்க தவிர இதெல்லாம் போய் பெருசா பத்தக்கூடாது. ஆமா கைமா 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 பெருமா கட்டி கர்றாய் செல்லாம் மாப்பிள. உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது மாப்பிள. என்னமா இன்னும் என்ன என் பொண்ணு கைக்கு தங்க வலையில செஞ்சு கொடுத்துருங்க உங்களை. உங்களோட வாய்ப்பு விஷயம் சமைச்சு போடுற அந்த பிள்ளை கைக்கு ஒரு புத்தகம் கொடுக்கூடாது. இது கூட அத்தை செயல் தானா? கண்மணி முட்டை இட்டு காட்டுச்சு. இப்ப பொட்டு பொட்டு காட்டுது. எப்படியோ முட்டை முட்டை தட்டா என் பொண்ணு அப்படியே உங்க அம்மாவே வாங்கி வச்சுக்கோங்க. என்ன பாக்குறேன்? சவால தோக்க போற முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அது போய் கண்ணாடி பாரு. அந்த பார்த்தா ஏன் முடிஞ்சல சொன்ன வெண்ணெய் வெண்ணையா? ஆமா காய்ச்சின நெய்க்கு அப்புறம் இட்லியில் போட்டு சாப்பிடுறது. அப்புறம் நானே கதையை சொல்றது போய எங்க பாரு இட்லி நான் பத்தி மரியாதை வாங்கி கொடுத்துட்டு போயிரு. எங்க பாரு அப்பா எப்படியும் அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்குண்டா முருகா. நீ தான் வழிகாட்டணும். என்ன எங்க அப்பாவை காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சுவேன்னு நினைப்பா. நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். என்ன 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 பண்றீங்க? இல்ல நான் நல்லவனு ஆட்டை ஓபன் பண்ணி காட்ட போறேன். போடி இப்பெல்லாம் ஆம்பளை கூட அவன் ஆட்டை ஓபன் பண்றதே கிடையாது. எல்லாம் லேட்டர் தான். எவ்வளவு ஒருத்தர் வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காட்சிக்கு டைமா ஒவ்வொரு நாளும் பஸ் நைட் கடை நடக்கும். இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சில போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அதான் எது அதான் நானு அதான் பெரியவங்களா சொல்லுவாங்க. சொல்லி தெரியுமில்ல அதுதான் இதுதான் அதான். நீங்க இப்படி சொல்றதுனால நான் பயந்து வந்தா நினைக்காதீங்க. ஆமா சத்தியம் பண்ணாதுக்குள்ள கத்துறடி. இந்த மாதிரி ஓவர் ஆக்ட்ல நான் நிறைய பண்ணிருக்கேன். பொண்ணோட பெற்று சத்தம் கேட்குது. எவனும் நுழைஞ்சுட்டானா? அப்ப நம்ம மாப்பிளோட கதி என் பொண்ணோட பெற்று வந்து எனக்கு தெரியும். என் பொண்ணோட கையை பிடிச்சிருக்காரு. மாப்பிள தள்ளுங்க. அவனை அப்படியே அறுவாலை கொண்டு கொண்டு போயிருங்க. நான் தான் நீங்க நீங்க கையை பிடிச்சிருக்கா என் பொண்ணு அழகுது. இதை கொஞ்சம் பிடிக்க ஏமா வெளியே பைசா இருக்கு. மாப்பிள கையை பிடிச்சிருக்காரு. ஒரு
நாள் கூட அம்மா பக்கத்துல அழுதவே கிடையாது. தாத்தா கத்தி கத்தி கதை கண்ணீர் விட்டுருக்கு. அப்ப யாராவது கேட்டாங்களா? ரொம்ப கையை விட்டுறேன். இவ்வளவு அப்பா அப்பா இப்ப அம்மா அம்மா வந்து இல்லப்பா நான் அப்பா தான் கூப்பிட்டவங்க காட்டுல அப்பா அப்படியா? யாரு கேட்டா? அம்மாக்கு ஏதோ நடந்த மாதிரி கேட்டா அம்மா இன்னும் படுக்கவே இல்லை, அதுக்குள்ள கிடந்துங்க. அதான் நீ முடிச்சிருக்கும் போது எப்படிமா கனவு வரும்? இங்க ஒண்ணுமே நடக்கலாமாமா, என்னென்னமோ ரீல் சுத்துறேன். ஏன் பொண்டாட்டிக்கா? ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டி வச்சுதான் ஒரு நாள் கூட பிரிச்சிருந்தது இல்லையே. அவன் மட்டும் போயிட்டா நான் மட்டும் இங்க இருந்து பின்னி அடிக்கவா? கண்ணுக்கு கண்ணா, காதுக்கு காதா, மூக்குக்கு மூக்கா வச்சு நடத்துறேன். அப்புறம் வச்சு நான் ஒரு நாள் கூட தன்னந்தனியா படுத்து தூங்குறது இல்லையா மாப்பிள்ள? தூங்குறது இல்லையா மாப்பிள்ள? இப்ப பிள்ளைய போட்டு போயிடுறேன். நீங்க மட்டும் நான் நாளைக்கு தன்னந்தனியா படுத்து தூங்குற மாப்பிள்ள. ராமா போய் அம்மா பாக்குறேன். கூட்டிட்டு வரும்போது மாமனார்னா இப்ப கூட்டிட்டு போகும்போது வில்லனா போயிட்டான். என்ன உருக்கடிக்கிற குடும்பத்துல ஆரம்பிட்டோமா? இந்த அறுவாலை இவனுக்கே யூஸ் பண்ண வேண்டிட்டான். என்ன இது ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக புதுசா மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு இதை கல்யாணம் பண்ணிக்க போறேன். விளையாடாதீங்க. என்ன ஏடிஎம் மெக்கானிக்கமா? வீடு இது ரேடியோ மெக்கானிக்ஸ் நான் பேசுறேன். விட்டா பிபிசி வேலைக்கு சேர்த்து விட்டுருவானுங்க. என்ன இதெல்லாம் என்னதுங்க? அனாவசியமா டேபிள் பக்கத்துல வராத. நீங்க ஃபுல்லா பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா. அழகான டைம் பீஸா இருக்குது, அதுக்கு அலாரம் கொடுக்கலன்னு அது மேல கையை வச்சிடாத. அப்புறம் அது உங்களுக்கு செங்கூதிரும். ஐயோ டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதுல சீனி போட்டு வைக்கலான்னு கையை வச்சிடாத. உன் பாடியை ட்ரங்க் பாக்ஸ் தான் டிஸ்போஸ் பண்ணும். என்னங்க இதெல்லாம்? உங்களால பொய்யா ஒழுங்கா பேச முடியாது, உளறி கொட்டுவீங்க. இதெல்லாம் தேவைதானா? சும்மா இரு, என்னுடைய பிளானை அப்செட் பண்ணாத. அவனை நான் சும்மா நல்லா சிரிக்கலாமா? என்னுடைய முதல் பிளான் நைஸ் பால் அப்படி புள்ளி நைஸ் பால்ல இந்த பாம்பை செட் பண்ண போறேன். ஏங்க என் கையில கொடுக்குறீங்க? உன் கையில படும்ல, போலீஸ் பச்சாதான் 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போலாம்ல. பயமா இருக்கு. ஆட்டிக்கிட்டு கீழே போட்டு வெடிச்சிட்டு போகுது. ஆட்டாம அப்படி பாத்துக்கா. கொஞ்சம் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. பச்சை குழந்தை எனக்கு போய் என்ன பண்ணுது? அதான் ரெடி பண்ணிருக்கோம். ரெடி பண்ணிருக்கோம். இது முழுக்க ஐஸ்கிரீம் இருக்கு, சாப்பிடுங்க. இவனோட வச்சா வெடிக்குது, நாம வச்சா வெடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு மேஜிக் தெரியுமா? திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா. பாப்பா பாப்பா ஆளை பாடி எடுத்துக்கலாம். வெடிக்க மாட்டேங்குது. டெக்னிக்கலா ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா? டென்ஷன்ல பிரஷர் ஏறுது. நாம ஒரே ஒரு மஞ்சள் பால் தான் ரெடி பண்ணோம். அது அவனுக்கு அனுப்பிச்சோம். இதுல இன்னொரு மஞ்சள் பால். இது அதுவா, அது இதுவா? வேண்டாம். சும்மா இருங்க. முகத்துல ஈ ஒட்டுது. ஏன் வைக்கிறா? நான் செத்துட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உயிரோட தான் இருக்கீங்க. இருக்குண்ணா. அப்போ உயிலே இப்பவும் உங்களுக்கு உயிர் நடப்பு தானே? அதுக்காகத்தானே இது. அண்ணா அண்ணா, வாங்க தம்பி. நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. நீ உங்ககிட்ட எதுவும் சொல்லுங்க. சொல்லுங்க. நீ உங்ககிட்ட சொல்லுங்க. நல்லா கேட்க. என்ன மாமா? ஏம்மா, வந்தது வந்த வெறுங்கை வீசுறாரு. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலையாவது பிடிச்சிட்டு வரலாம்ல. வாங்கறதுக்கு ஒரு கையே சரியில்லை. இன்னும் ஒரு வசூல். அம்மா,
எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணது இல்லையா மாமா? ஆனா தெரியாம நிறைய பண்ணிருக்கேன். அண்ணா எங்களுக்கு தெரியாம யாருக்கும் நீங்க கெடுதல் பண்ணிருக்கீங்க. அதான் அந்த பாம்பு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணுமே தம்பி. அண்ணா குண்டு வெடிப்புல நீங்க தப்பிக்க மெயின் காரணமே தண்ணி ஒரு தாலி கொடுத்தேன். அட பாப்பா, சிறு வயசுலேருந்தே லாங் ஜம்பெல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆனேன். இல்லைன்னா எல்லாரும் சங்கூதி இருப்பாங்க. பாருங்க சுத்தபத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க. குறிப்பா உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. உயிரை பத்தி கவலைப்படும். அண்ணே உங்க அவசரத்துக்கு என் வீட்டு கூட்டு வந்துடாதீங்க. எல்லா பாட்டும் நல்லா ஒர்க் பண்ணதான் செக் பண்ணி அவரா சுயமா நடக்க ஆரம்பிச்சுன்னா கூட்டம். ஆட்டோடைய பஸ்ல கூட்டு வந்துடாதீங்க. வீண் செலவு. அதை உடம்பு பார்த்துக்கிறேன். கடவுள் ஒன்றும் போயிட மாட்டேங்க. வரேன் மாமா, வரேன் மாமா. என்னமா உங்க தம்பி இப்படி பேசி போறாரு? அவன் படுத்து நான் வந்து பார்த்துருக்கணும். எல்லாம் தலையில மாறி போச்சு. நல்ல காரியத்தை தான் ஒழுங்கா பண்ண முடியல. கெட்ட காரியத்தையாவது உருப்படியா பண்ணாங்க. நெசமா இந்த அம்மாளுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு படுத்து வைங்கம்மா. இடே தாங்க முடியும். கிழிச்ச படா. பாட்டி பாட்டி நான் வெளிய போணும், ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். யாரையாவது கூட வர சொல்ல. அக்கா நான் வரட்டாக்கா? ஏய் போடா, இவன் ஒருத்தன். ஒன்ன என் பத்திரமாத்து தங்கத்தை வெளியில கூட்டிட்டு போறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான். யார் அது? பாண்டவராயன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. தேட வேண்டாம், நினைச்சாலே போதும். பாடி கூடயும் இருப்பேன், பாட்டி பின்னாடி இருந்து வருவேன். பிரியா, யூ டோன்ட் வரி. சென்னையில எனக்கு எல்லா இடமும் அத்துப்படி. ஈசிஆர் ரோட்ல இருந்து பூந்தமல்லி ரோடு வரைக்கும் பூந்து வருவேன். அது மட்டுமா, யூத்துகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமான அல்சா மால், சத்தியம் காம்ப்ளெக்ஸ், ஸ்பென்சர் பிளாசா, மகாபலிபுரம், முட்டுக்காடு, முட்டாதக்காடு, கண்ணாமப்பேட்டை சுடுகாடு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு பாட்டி. பாட்டி எனக்கு இவன் வேணாம். இவன் கூட போனாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க தெரியுமா? இப்ப நீ யாரு கூட தான் போவ? பாட்டி நான் சிவாவோட போறேன் பாட்டி. அவங்க கூட போறதுக்கு ஒரு டிப்பர் லாரியில கொஞ்சம் இரும்பை ஏத்திக்கிட்டு டோல் கேட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் அடிக்கலாம். அவன் ஒத்துக்குவான் நான் கூட தெரியலையே. யாருக்கிட்டையும் சகஜமா பேசவே மாட்டான். இங்க வந்ததுல இருந்து என்கிட்டயே 4 வார்த்தை தான் பேசியிருக்கான். என்ன கூட ஒரு வாட்டி கெட்ட வார்த்தையில வஞ்சிட்டான் பாட்டி. என்ன வஞ்சான்? சும்மா இருடா பாட்டி. நீ சொன்னா அவன் கேட்பான். ப்ளீஸ். என்னத்த நான் சொல்லி அவன் எங்க கேட்க போறான்? சிவா வரா. வந்துட்டானா? சிவா தம்பி, ஒண்ணுமில்ல தம்பி. போன வாரம் என் மூட்டு வலிக்கு காயத்ரி மேனி தைலம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த கடையை கொஞ்சம் என் பேத்திக்கு காட்டி கொடுக்கணும். அப்புறம் அவ ஏதோ பர்ச்சேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறா. வந்ததுல இருந்து வெளியில எங்கேயும் போகவே இல்லை. நீங்களும் அவளுக்கு அந்த கடையை காட்டின மாதிரி இருக்கும், அவளுக்கும் பர்ச்சேஸ்க்கு போன மாதிரி இருக்கும். எனக்காக நீங்க அவளை கடைக்கு கூட்டிட்டு போன தம்பி. தம்பி உங்க கூட வந்தா என் பேத்தி போன மாதிரியே பத்திரமா திரும்பி வந்துருவா. அந்த நம்பிக்கையில தான் தம்பி கேக்குறேன். பத்திரமா திரும்பி வராம பின்ன பாத்திரமா சரி போ. பாட்டிமா உட்கார 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 உட்கார. என்னடா மூட்டு வலிக்கு ஒரு மருந்து இருக்குது. நீ வச்சிருக்கியா? நான் மட்டும் என்ன, இந்த நாடே வச்சிருக்குது. நாடே வச்சிருக்கா? என்ன விலை? 66 ரூபாய் மற்றும் உள்ளூர் வரிகள் தனி, அவ்வளவுதான். அந்த தைலத்தை எப்படா தேய்ச்சுக்கிறது? தேய்க்க கூடாது பாட்டி, உள்ளுக்குள்ள அப்படியே சாய்க்கணும். அது மட்டும் உள்ள போயிடுச்சுன்னா நண்டு மாதிரி பரவி இண்டு இடுக்கு குண்டு குழி எல்லாம் போய் உள்ள இருக்க வலிக்கு வலிய காட்டி வாசக்கதை வசாத்திரும். சீக்கிரமா அந்த தைலத்தை கொஞ்சம் வாயில ஊத்துறா, வலி உயிர் போகுதுடா. ஐய க்ளோஸ் பண்ணி வாயை ஓபன் பண்ணு. ஐய க்ளோஸ் பண்ணி வாயை ஓபன் பண்ணு. இந்த கண்ணை திறந்துட கூடாது. லப்பு லக்கா 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 லப்பு லக்கா லா. டூப்ளிகேட் போல இருக்கு, உடனே ஏறுதே. பாட்டி கண்ணை தர. இப்ப எப்படி இருக்கு? அருணாச்சலம். என்ன பாட்டி திடீர்னு சாமிய கூப்பிடுற? சாமிய இல்லடா, சாமியா போன உன் தாத்தனை கூப்பிடு. செத்தப்புறமும் தாத்தா மேல பாட்டிக்கு எவ்வளவு அன்பு. ரங்கசாமி. இது யாரு பாட்டி? அவரும் ஒரு வகையில உனக்கு தாத்தன் தான்டா. பாட்டி பலவிதமா டிராக் போட்டிருக்கேடா. இது ஒரு வித்தியாசமான ஆட்டோகிராஃப்டா. கூட்டு போடா, இந்த லிஸ்ட்ல யார் பேர்லாம் வரப்போகுதோ. போ போ. சிவா வாயால உன்னை பிடிக்கும்னு நிச்சயமா சொல்லவே மாட்டான். என்ன பெட்? மொப்படு. அத தோக்க போற நீயே சொல்லு. பெட்டி படுக்க எடுத்துட்டு இந்த மேன்ஷனே காலி பண்ணிடுறோம். பொல்லா மேன்ஷன்ரா இது. 5000 ஜன்னலு 10,000 கதவு வச்சு கட்டின மாட மாளிகை கூட கோபுரம்
சினிமாவில கிளைமாக்ஸ்ல பாம் வச்சு தாக்குற செட்டு வீடு மாதிரி இருக்குது. இது மேன்ஷனா? சப்போஸ் நீ தோத்துட்டீனா நீ தர வேண்டிய 6 மாச வாடகையை தர வேண்டாம். சூப்பர்ரா, நமக்கு நீ வாடகை மிச்சம்டா. எனக்கு ஓகே. பான்ஸ் வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத. எனக்கு துட்டா வேற இடம் இல்ல, வீரான கோலாயில தான் போய் படுக்கணும். டேய், உன் சைஸுக்கெல்லாம் வீரான குழாய் ரொம்ப சின்னதா இருக்கும்டா. நான் உனக்கு ஏசி ரூமே தரேன். அங்க பாத்ரூம் வசதி எல்லாம் எப்படி? அங்க வரவனுக்கு பாத்ரூமே வராதுடா. ஏன்னா அது மார்ச்சுரிடா. பான்ஸ் வேண்டாம் பான்ஸ், இது விபரீதம். இவளுக்கு விஸ்வாமித்தருக்கே ஷேவிங் பண்ண வச்சவளுக்கு நான் வசிஷ்டருக்கே வடகரி வாங்கி கொடுத்தவன்டா. நண்பர்களே, தோழர்களே, ஆல் தேவதாஸ் பெர்முடாஸ் எல்லாரும் வாங்க. சிவா மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினாலதான் நான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டேன். இதுல நாம தான் நிச்சயம் ஜெயிக்க போறோம். உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? டன் டன். சிவா, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? டக்குன்னு சொல்லுங்க, யோசிக்க கூடாது. Come on. பிடிக்கும். பிடிக்கல? நிஜமா? ஐயோ, தோத்துட்டீங்கடா. இப்ப என்னடா சொல்றீங்க? ஏன் பான்ஸ், உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதானே. ஏன் எல்லாரையும் போற்று மாதிரி நிக்க வச்சிருக்க? உடுங்கடா. ஏதோ சின்ன சிறுசுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி புடிச்சு போச்சு. இது அறிஞ்சு அறியாமலோ தெரிஞ்சு தெரியாமலோ சொரிஞ்சு சொரியாமலோ இது நடந்து போச்சு. இதை ஏன்டா பெருசுபடுத்துறீங்க? ஏன் தலையில இருமுடி கட்டிட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, எல்லாரும் போங்க, ரூமுக்கு போங்க. போங்க. கூப்பிட்டியாடா? நான்டா. அவுட். மிஸ் மீரி, கெட் அவுட். அப்படி வராண்டா ஓரமா உட்கார்ந்துக்கிறேன். அவுட். டேய் பாட்டி, நில்லுங்கடா. சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்தியா பாட்டி? என்னங்கடா அவன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க? உங்க பேத்தி நாங்க 6 மாச வாடகை பாக்கி வச்சதுக்காக மேன்ஷனை விட்டு எங்களை விரட்டுறா. நியாயம் தானே? என்ன பாட்டி இப்படி சொல்ற? உனக்கு எப்பவுமே லோக்கல் மூட்டு வலி தேயிலை தானே வாங்கி கொடுக்குறோம். இந்த வாட்டி ஃபாரின் மூட்டு வலி தேயிலை வாங்கி கொடுக்கலான்ட்டு கடைக்கு போனேன். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சரிட்டு 6 மாச வாடகை பணத்தை கொடுத்தா அதுவும் பத்தல. அப்புறமா இடுப்புல இருக்கிற வெள்ளி அரணா கொடி அறுத்து கொடுத்து வாங்கிட்டு எல்லாம் எப்படி வாடகை கொடுக்க? எனக்காக அருணா கொடியை அறுத்து ஃபாரின் மூட்டு வலி தேயிலை கருப்பு கயிறு கட்டிருக்க பாக்குறியா? என்ன பாட்டி அது இதுன்னு உளறான்? அவன் 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 சும்மா உளறிக்கிட்டே இருப்பான். இந்த பார், நீ உள்ள போ. என் வாடகை வசூல் பண்ணாம ஒரு பயலை நான் வெளியிட விட மாட்டேன். போங்கடா போங்கடா போங்கடா. அவன் எல்லாரும் போங்கடா. வரேன் பாட்டி. நில்லுடா. பான்சே, அந்த ஃபாரின் மூட்டு வலி தைலத்துக்கு எதை தொட்டுக்கலாம்? வழக்கம் போல தொட்டுக்கிறதா? ஊர்கா. ஒருத்தன் முதல்ல ராமர் வேஷம் போட்டு கொலை பண்ணிருக்கான். அடுத்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு கொலை பண்ணிருக்கான். இப்ப என்ன கெட்டப் போட போறானே தெரியலப்பா. அடுத்த கெட்டப்ப போட்டுட்டா, அனுமார் கெட்டப். ஆமா, நீ கொலை பண்ண போறது என்னையா இல்ல இவனையா? ஐயோ கொல்றா, ஐயோ கொல்றா. யாரு கிட்ட? ஸ்கூல்லே 100 மீட்டர் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் தான் நானு. என்கிட்ட முடியுமா? ஐயோ ஐயோ, வந்துட்டியா? இத பாருப்பா, நீ எங்க போனாலும் என்ன விட மாட்ட போல தெரியுது. ஒன்ற நான் உண்மையே சொல்லிடுறேன். நீ கொலை பண்ற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. ஏதோ சின்ன வயசுல கணக்கு டீச்சர் உட்கார்ற சேர்ல பின்னு குத்தி வச்சேன். அப்புறம் அப்பப்ப FTV பாப்பேன், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு. நான் சொன்னதை நீ நம்பல இல்ல? செத்து போன எங்க ஆயா மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏன்பா காசா பிச்சை எடுக்கிறியா? பிச்சை எடுக்கிறதுக்காடா என்ன இந்த விரட்டுன? ஏண்டா கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, அதை வச்சு உழைச்சி சம்பாதிக்காம எதுக்காக இப்படி சாமி வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறீங்க? எங்கயாவது ஆண்டவன் உனக்கு ஃபைனான்ஸ் ட்ரபிள் வந்ததுன்னா என்ன மாதிரி கெட்டப் போட்டு பிச்சை எடுன்னு சொல்லியிருக்காரா? இதுக்கு பேசாம எங்கேயாவது கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாமேடா. கடன் வாங்கி தான் சார் நான் கெட்டப்பே போட்டிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா சார், சிறு தொழில் பண்றதுக்காக பேங்க்ல 10,000 ரூபாய் லோன் கொடுத்தாங்க. அதுல 5,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த கெட்டப் போட்டு தான் இந்த தொழிலே ஆரம்பிச்சிருக்கேன் சார். அட பாவி, எடுத்ததுக்கு அப்புறமா அனுமார் மாதிரி தானடா இருக்க. உனக்கே தெரியாம 5,000 ரூபாய வேஷத்துக்காக வேஸ்ட் பண்ணிட்டியடா. அனாவசியமா பேசாத, நான் அடுத்த தெருவுக்கு போகணும், காசை கொடு. ஏண்டா இந்த பிசினஸ்ல அப்படி உனக்கு என்னடா பெருசா வருமானம் வந்துற போகுது? இப்பதான் ஒரு மாருதி 800 வாங்கியிருக்கேன். மாருதி வேஷம் போட்டு மாருதி காரே வாங்கிட்டியாடா? ஏண்டா கவர்மெண்ட்ல லோன் வாங்கினியா, அதை அடைச்சியாடா? அது தேவையில்லை. ஏன்? அடுத்த கவர்மெண்ட் வந்ததுமே
கடனை வட்டியோட அறவே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்களை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமா, இப்படி ஓப்பன் பாடியா சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உன் லட்சியம் தான் என்ன? நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும். ஆகா, உயர்ந்த லட்சியம்டா. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது போயிட்டீங்கன்னா அதனால தான் ராப்பிச்சி சேர்த்து எடுக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். என்னை யாரும் மறந்துடாதீங்க. என்ன பண்ணு இப்படி திடீர்னு கிளம்புற? என்னடா பண்றது, மரத்துக்கும் பூவுக்கும் உள்ள சொந்தம் அது உதிர்ந்தா போயிடும், மரத்துக்கும் இலைக்கும் உள்ள சொந்தம் அது கிழிஞ்சா போயிடும். ஆனா மரத்துக்கும் வேருக்கும் உள்ள சொந்தம் மரத்தை வெட்டினா கூட போகாதடா. புரிஞ்சுதா? நான் வரேன். என்னாச்சு? எங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நான் எங்கடா போறேன், நான் எங்க போறேன் முட்டாள். நான் போனா கூட என் நினைப்பு இந்த மேன்ஷனையே சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கா. மறந்துடாத. பான்ஸ், குடிகூரா, உன் முடிவை மாத்திக்க கூடாதா? எப்படிமா மாத்த முடியும்? எப்படி மாத்த முடியும்? ரொட்டி வேகலைன்னா அதை சாப்பிட முடியாது, ஜட்டி காயலைன்னா அதை போடவே முடியாது. நீ என்ன பண்ற? இவனுங்கள யாரையாவது ஒருத்தனை கரெக்ட் பண்ணிக்க. ஆனா அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எவனையாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனுங்களுக்கு சாத்திரு. வரட்டா? பாட்டிபா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எட்டுப்பட்டி பொட்டக்காட்டுக்குள்ள கட்டி போட்ட ஆட்டுக்குட்டி கட்டவிந்து ஓடும்போது நூத்துக்கணக்கான ஆட்டு கூட்டத்துல மத்த ஆட்டை விட்டு போட்டு தன்னை பெத்த ஆட்டை என கண்டுபிடிச்சு அதுகிட்ட போய் பால் குடிக்குமா? முட்டி 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 முட்டி. நிறுத்துடா. இப்ப என்னத்துக்குடா சென்டிமெண்டலா டயலாக் விடுற? ஆமா, எங்க போற? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த அவங்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். சரி, அதை திருப்பி கேட்கறான். இந்த பாத்ரூம் கழுவுறான்ல, அவன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தான், அதை திருப்பி கேட்கறான். பட்டாப்பட்டி டிராயரை டிஷர்ட்டா ஒருத்தன் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு 2000 ரூபாய். இந்த நிக்கிறா பாருங்க 3ஆவது பார்ட்டி, இவன் 2500. இப்படி கொடுத்த கடனை திருப்பி கேட்டா என்ன நியாயம்? ஏண்டா எனக்கு கொடுத்தா 6 மாசம் வாடகை பாக்கி வச்சிருக்க? ஆமா, அதை திருப்பி கேட்பியா இல்ல கேட்கத்தான் முடியுமா? ஏன் கேட்டா என்ன செய்வே? எங்க கேட்டு பாரு. ஏட்ரா 6 மாசம் வாடகை. ஆஹா, இதுக்குத்தான் ஓடிட்டானா? அடாடாடாடாடா, போகும்போது கூட இந்த பாட்டியை மறக்காம மூட்டு வலி தைலத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டானே. ஆமா, இதுக்கு எதையோ தொட்டுக்கணும்னு சொல்லுவானே, என்ன அது? ஊர்கா.